எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் போயிட்டுருக்குங்கிற அந்த சின்ன பதட்டம் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ரொம்ப ஆழமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல இதை நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. வள்ளுவர் 2 குறள் சொல்லியிருக்கிறாரு. நாம் வந்து பாவம் பண்ணதுனால பிறந்தோம் என்கின்ற அந்த கருத்தியலை உடைத்த முதல், அந்த சனாதனத்தை உடைத்த முதல் கவிஞர் வந்து ஐயன் வள்ளுவர். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அதாவது உடலில் ஒரு ஊனம் இருந்தாலும், அங்கம் குறைவாக இருந்தாலும் அது யாருக்கும் பழி இல்லை. யாருக்கும், அம்மாக்கோ அப்பாக்கோ யார் செஞ்ச பாவமும் கிடையாதது அப்படிங்கிறத முதல்ல சொன்னவர் வள்ளுவர். 2வது விஷயம், உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வள்ளுவருக்கான இந்த கோட்டத்தில் கலைஞர் ஐயா கொடுத்த குறளோவியத்தின் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நமக்கான விஷயத்தை வச்சு இன்னைக்கு இது நடத்திருக்கிறாங்கன்னா ஐயா அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணுச்சா. அவர் டிசபிலிட்டி செக்டாருக்கு மறுபடியும் அந்த பெருமையை எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால மிகுந்த மகிழ்ச்சியா இதனால் இவன் முடிப்பான் என அதனை அவன் கண் விடல் சொன்னாங்க பாருங்க. ஐயா நீங்க பொதுக்குழுவில் பேசுனீங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து கவிதை எழுதுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அரசியல் மட்டும்தான் தெரியும், அது எனக்கும் தெரியும் சார். அதனால உங்ககிட்ட சொன்னாதான் எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும், அந்த அரசியல் புரிதல் இருக்கும் என்பதை புரிந்துதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த அரசியல் பங்கேற்பு அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது அல்லங்க. இப்ப நான் 2 கம்பு வச்சு நடக்கிறேன். 2 கம்பு வச்சு நடக்கிற ஒருத்தருக்கு உடம்ப ஊனம் அதிகமா அல்லது ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஊனம் அதிகமா அப்படின்னு கேட்டா பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்க, 2 கம்பு வச்சு நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஊனம் அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவர் ஒரு S13ல அவருக்கு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட், S1லேருந்து 13 கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவரு இப்படி காலை தாங்கி 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 நடக்கிறாருன்னா ஒரு முறை அவர் உடம்பு இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அது முதுகு என்ன பாடுபடும். அப்ப நாம என்ன பண்றோம், கம்பை ஊண்டி உடம்ப ஒரு ஊஞ்சல் மாதிரி நடந்து போயிடும். அப்ப அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டது தான் அதிகமான வலி ஏற்படும். அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு இப்ப ஒரு மேடை கிடைச்சாதானே சொல்ல முடியும். அப்ப ஒரு இப்ப ஊனம் என்பதை எது தீர்மானிக்கிறது, யார் மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க வந்து உங்களை ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு காது கேட்க முடியாத பள்ளிக்கு கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காது கேட்க முடியாத பள்ளியில உங்களுக்கு பேச முடியும்னா நீங்க முன்னாடி செய்கை மொழி பெயர்ப்பு இல்லாம எப்படி பேசுவீங்க? பேச முடிந்தும் நீங்க அந்த இடத்துல மாற்றுத்திறனாளி ஆயிடுவீங்க. அப்ப யார் தீர்மானிக்கிறது? பெரும்பான்மை தான் தீர்மானிக்கிறது எது ஊனம் இல்லை என்பதை. அப்ப அன்பு நண்பர்களே, டிசபிலிட்டி இஸ் வெரி சிச்சுவேஷனல். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஒரிசாக்கு போயிடுறீங்க, உங்களுக்கு அங்க ஒரியா மொழி தெரியாது, அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஏதோ வித்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அவருக்கும் பேச வரும், காது கேட்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆப் இருக்கு, ஆப் வந்து ஒர்க் ஆகல. அப்ப எப்படி நீங்க வந்து சொல்லுவீங்க, இது என்ன பழம், நீ என்ன வித்துட்டு இருக்க, எனக்கு ஒரு 1/2 கிலோ தர முடியுமா, நீ எந்த மொழியில கேட்ப, அவர் எந்த மொழியில புரிஞ்சுக்குவாரு. அப்ப அன்பு நண்பர்களே, டிசபிலிட்டிங்கிறது உடம்புல எல்லாம் இருக்கிறது இல்ல, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் இயலாமை வந்துட்டே இருக்கும். இப்போ காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி தோழர்கள், நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு நீண்ட காலம் தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா, கவிதா அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளியை, காது கேட்க முடியாத அந்த பொண்ணை நீ தேர்தலில் நிற்க முடியாதுன்னு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் செக்ஷன் 36 இருந்தது, அதனால டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அதை எதிர்த்து போராடணும். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனோம். அதுக்கப்புறமாக நம்ம கூட்டுறவு சங்க தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள், அதுவும் பார்வை மாற்றுத்திறனாளி நிற்க முடியாது, நாங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. அப்ப ஐயா அவர்கள் 2019 ஐயா மா சுப்பிரமணியன் சார் அனுப்பி தீபக்கை கைது பண்ணக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அதை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிற்கலாங்கிறதை கொண்டு வந்தாங்க. அதற்கு நன்றி சொல்ல போனோம். அப்போ ஒரு மைனஸ்ல இருந்து நியூட்ரல் வந்து, நியூட்ரல்ல இருந்து இன்னைக்கு 14,000 போஸ்டிங் வரப்போகுது. ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி அவன் வாழக்கூடிய ஊர்ல, இதுக்கு பேர் நான் டைம் எடுத்துக்கிறேன், சாரி, கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன், சமுதாயம் சார்ந்த மறுவாழ்வுன்னு சொல்றாங்க ஐநா சபையில். நாங்கள் அல்லாமல் எங்களுக்கானது எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சக்கர நாற்காலி வாங்குறதுக்கு நம்ம மாவட்டத்தினுடைய தலைமைக்கு போக வேண்டியது இருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது மூலமாக பஞ்சாயத்திலேயே எங்களுடைய குரல்கள் ஒலிக்கும். ஒரு பாத்ரூம் கட்டுறாங்க, எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அங்க ஒரு குரல் வேணும். இப்ப நம்ம தேவன் மகன் சார் படத்துல கமலஹாசன் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரேவதி மேடத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப அந்த மாப்பிள்ள போயிடுவாங்க.
போனும்போது அடுத்த கல்யாணம் வேற ஏதாவது பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி மேடம் அந்த தேவர் மகன் படத்துல சொல்லுவாங்க, எங்க அம்மா இருந்திருந்தா இப்ப இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா, எனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு தானாங்க. அதுதான் சார் எங்களுக்கும் உண்மை. எங்களுக்காக பேசுறதுக்கு அங்க ஆள் இல்ல சார். ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு ஆள் நாங்க பெருசா கேட்கல சார். ஒரு பாத்ரூம் இந்த விஷயத்தை நீங்க ஏற்பாடு, அதாவது அந்த ஊர்லயே நாங்க நிறைய நினைச்சு பார்த்திருக்கோம் இந்த உரிமைகள் எல்லாம் ஏன் உண்மையாக வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்ப செங்கோரியாவில் இன்ச்சியான் பிரகடனம் ஸ்ட்ராட்டஜி 2012 to 22 ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல மாற்றுத்திறனாளிகளை கேட்கின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற இடத்துக்கு வந்தாதான் அவர்கள் உரிமை உண்மையாகும் அப்படின்னு ஐநா சபை சொல்லியிருந்தது. இங்க உட்கார்ந்துகிட்டு ஐநா சபையை தட்டி கொடுத்தாங்க. நம்ம we have touched the UN அப்படிங்கிற பொழுது இதுக்காக எத்தனை குரல்கள். இப்ப சேகர் பாபு சார் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த 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 செக்ஷனை மாத்துங்கன்னு அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கூட திமுக நமக்காக குரல் கொடுத்தது. இந்த நீண்ட நெடிய வரலாறு நான் விளையாட்டுக்காக சொல்ல, ஐயாவை நாங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ரசிப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா, நீங்கள் வேஷ்டி ஷர்ட் கட்டாதீங்க, நீங்கள் பேண்ட் ஷர்ட் போடுங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து செயல் தலைவர்லேருந்து தலைவர் ஆகும் பொழுது நீங்கள் பேசின பேச்சில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்குமாக இந்த அரசு உழைக்க ஆரம்பிக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்க ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தீங்க. அது சோசியல் ஜஸ்டிஸ் 2.0. ஏன்னா வெறும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டும் இல்லாம உடலால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நீதி வருகின்ற பொழுது டிசபிள் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் 380 பாகை 180 இல்ல 360 டிகிரிக்கு வந்து நிற்குது அப்படிங்கிறதா யதார்த்த உண்மை. இந்தியாவே சும்மா திரும்பி பார்க்கல. we are doing, நம்ம பண்றதை பார்த்து அவங்க அண்ணாந்து ஆன்னு பார்க்கறாங்க. உண்மையிலேயே இன்னும் போகும். நான் பொலிட்டிக்கலா தான் சார் சொல்றேன். நான் மாற்றுத்திறனாளிகளை சேரிட்டி பீயிங்லேருந்து பொலிட்டிக்கல் பீயிங்கா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இது உண்மையிலேயே இதை அறிந்து எங்க வீட்டில் என்னை டூர் கூட்டு போக மாட்டாங்க. 4th ஸ்டாண்டர்ட்ல நான் டூருக்கு போகணும்னு ஆசைப்படும் பொழுது எங்க ஹெச்எம் வந்து அவங்க எங்கேயா கீழே விழுந்துட்டா யார் பொறுப்பு அப்படிம்பாங்க. அதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்க அம்மாவால கெப்பாசிட்டி இல்லை. ஒருவேளை எனக்கு கெப்பாசிட்டி இருந்தா நான் கேட்டிருப்பேன், என்ன ஏன் கூட்டு போலன்ட்டு. இப்போ எங்க மக்கள் உள்ளாட்சியில எனக்கு ஏன் பாத்ரூம் கட்டல அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க சார். we are political being. இந்த பெருமை எல்லாம் வாழ்நாள் பெருமை உங்களுக்கு. வரலாற்றில் உண்மையிலேயே வரலாற்று நாயகர். தேங்க்யூ சார். நான் அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு நான் ரொம்ப உணர்ச்சி பெருக்கில் சொன்னேன், வாழக்கூடிய ஊர்ல எங்க ஊர்ல யார் எங்களை அவமானிச்சாங்களோ அவங்க முன்னாடியே நாங்க கெத்தா உட்காருவோம். ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி மனசு அங்க ஓங்கி நம்ம ஏன் மதிக்க மாட்டாங்க, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதை மாத்திருக்கீங்க சார். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன், லவ் யூ சார், we still love you sir, we will love you sir. நான் இல்லப்பா அதை பேச்சாக உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இல்லை சார். உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயம். கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளை அந்த லேடி லக் ஸ்மைல்னு சொல்லுவாங்க பாருங்க, டிசேபிள் பீப்புளை பார்த்து இந்த வாழ்க்கை சிரித்திருக்கிறது. பட்டுக்கோட்டை சொல்வாரு, இன்பம் என்ற சொல்லை நாங்கள் கேட்டதுண்டு, அது எங்கள் இல்லத்து பக்கம் வந்ததே இல்லை, ஆனால் வர வைத்து விட்டீர்கள் சார் நீங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்.